நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. மேலாளர்களுக்கு அடுத்தபடியாக நம்ம தலைமைச் பொருளாளர் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக சிறப்பு தெரிவித்தார். அவர் அறந்தாங்கி நகர்மன்றத்தில் திறம்பட செயல்பட்டு வரும் நமது அண்ணன் முத்து அவர்களுக்கு மாமா பழனியர் மாமா அவர்கள் சால்வை அளிக்கிறார். நமது முன்னாள் நகரமன்ற தலைவரும் தற்போதைய அனைத்து பெரியார் நலசங்க பொருளாதாரமான பல மாநில அவர்களுக்கு அனைத்து பெரியார் நலசங்க தலைவர் திரு குமாரன் அவர்களுக்கு நமது வீரமாயன் கோயில் திருவிழா சம்பந்தமாக கூட்டம் போட்டதற்கு பிறகு தற்போதுதான் கூட்டம் போடுகிறோம். இது இப்போ கொஞ்சம் தாமதமாக தான் நடந்தது. நமது சங்கத்தின் சார்பாக கல்வி உதவியை கேட்டு நமது உறுப்பினர் திரு புரியநாதன் அவர்கள் ஒரு கடிதம் நமது சங்கத்திற்கு கொடுத்திருந்தார். வேறு யாரும் கொடுக்கவில்லை என்பதால் அவருக்கு மட்டும் நிதியுதவி செய்வதாக முடிவு செய்து நம்ம நிர்வாகிகள் மட்டும் முடிவு செய்து அவர்களிடம் சில பேரிடம் வந்து பணம் வசூல் செய்வதாக முடிவு செய்து அது வசூல் படி கொடுப்போம் என்பது போல நமது டிகேவி கைலாசம் அவர்கள் ரூபாய் 10,000, திரு அண்ணன் கே கலியபுரம் அவர்கள் 2,000, தலைவர் செல்வராஜ் அவர்கள் 2,000, என்னால் ஒரு 2,000, திரு கே எல்ஐசி மனோகரன் அவர்கள் 2,000, திரு முருகன் அத்தன் அவர்கள் 2,000, நம்ம இந்த கட்டத்து உரிமையாளர் கூட்டமைப்பிற்கு இருந்திருக்காரு. திரு செந்தில் ஆசிரியர் அவர்கள் 2,000, விகேஎன் சுதாகரன் நம்ம சங்க பொருளாளர், பட்டம்மாள் கேஎம்கே மனோகரன் 1,000, நமது சங்க துணை செயலாளர் தவக்குமார் 1,000, மாநில துணை செயலாளர் ஏகே சிவராமகிருஷ்ணன் அவர்கள் 1,000, இன்னொன்று வந்து 1,000, ஆக மொத்தம் 28,000 ரூபாய் வருவாய் இருக்கிறது. மொத்தமாக இது பண்ணி நேரம் செய்து 30,000 அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அவசர வேலை நம்ம பேராவதியில் வந்து கொண்டிருப்பவர் தகவல் கொடுத்துள்ளார். இருப்பவர் மற்றவர்கள் அவர்கள் வழங்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர்கள் நம்ம தலைமை சங்க மாநில செயலாளர்கள் மாநில பொருளாளர்கள் ஏற்படுவார். காங்கிரஸ் சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். இந்த அரசாங்க எல்லாம் ஊக்கப்படுத்தி எம்ஆர் சர்வதேச தலைவரை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு அவர் தலைமையில் சீரன் சிறப்புமான அறந்தாங்கி நாம் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு தலைமை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பல நிகழ்வுகளை அறந்தாங்கி சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதை கல்வி இலக்குத்துறை அடுத்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் இதெல்லாம் நிர்ணயிக்கிறது. இது மாதிரி எல்லா சங்கமும் செயல்பட்டால் நாம் மாணவர்களுக்கு ஆக்கம் முக்கியத்துவமாக இருக்கும் என்று வணக்கம். நம்ம தலைமைச் சங்க பொதுச்செயலாளர் அவர்கள் விழாவினை பொருளாளர் வந்திருக்கும் பரிசுமாக வந்திருக்கும் மாணவ மாணவிகளே, நலத்திட்ட உதவியாக வந்திருக்கும் நண்பர்களே, இந்த ஒரு சிறப்பு அழைப்பாளர்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நாம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நம்முடைய துவக்கம் பூமுகாவில் தான் வந்ததும்போது எல்லாரும் வந்துடணும்னு நினைக்கிறேன். படித்தார், ஏன்னா இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பூமுகாவில் தான் வந்துருக்கோம். அவங்கவுங்க எந்தெந்த ஊரில் போய் இருந்தாங்களோ அந்தந்த ஊரை போயிட்டு அப்படி செட்டியார் சொல்லி தனித்தனியாக இருந்திருப்போம். ஆனாலும் அந்த ஒற்றுமைங்கிறது எல்லாம் சேர்ந்தா இருக்கும். இப்போ கீரவங்கம்னா அங்கே ஒரு 200 குடும்பம் இருக்கும், கொத்தவங்கம்னா அங்கே ஒரு 50 குடும்பம் இருக்கும், பட்டக்கூடலைன்னா ஒரு 600 குடும்பம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே கூட்டு குடும்பம் மொத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இது நம்ம செட்டியாருக்குள்ள ஒரு பண்பு அந்த காலத்துலேயே இழந்துருக்கு. மதுரை பாண்டியன் கேட்டதாப்ப பூம்புகாரில் எங்களுக்கு ஒரு 100 நல்ல குடும்பத்தை கொடுத்தா அனுப்புங்க அப்படின்னு. அப்போ செட்டியார்கிட்ட கேட்டிருக்காங்க, நாங்கள் போனால் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தான் போவோம், தனித்தனியாக போக மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால எல்லா குடும்பத்தையுமே வர சொல்லி 8 ஊர்களை கொடுத்து 8 கோயில்களை கொடுத்து இன்றைக்கி ஐயா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வல்லநாட்டு செட்டியார்கள் எல்லாருமே வல்லநாட்டு பக்கம் வந்ததுனால வல்லநாட்டு செட்டியார் நம்ம பேரை மாற்றிட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் இந்த தொழில்கள்லாம் 50 வந்துருக்காரு, 30 செட்டியார், இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக வந்துருக்கு. ஆனால் எல்லாருமே பூமியிலும் நம்ம பூமுகார் தான். நம்முடைய பண்பு என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரம் பண்ணணும், அதில் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், 4 பேருக்கு உதவணும், கோயில் குளத்துக்கு கட்டுறதுக்கு நேரம் கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம செட்டியாருக்குன்னு சில நல்ல பண்புகள் இருக்குது. அந்த பண்பு படி நம்ம இன்றைக்கி அறந்தாங்கி சங்கம் இன்றைக்கி மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. படிக்கிற மாணவர்களுக்கு நிதியாக உதவி கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் உதவி பண்ண இந்த அறந்தாங்கி சங்க உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்பாக ஒரு 1000 ரூபாய் இந்த மாணவர்களுக்கு நான் கொடுக்குறேன். தலைவர் சிவராஜன் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாதார மற்றும் துறைச்சாளர் அனைத்து கீழமங்கலம் சார்ந்த மரியாதைக்குரிய மாநில செயலாளர் மாநில கௌரவ தலைவர்களே மற்றும் அனைத்து உறவினர்களே, எங்கள் முன்னாள் மதநலத்திலான மாநிலங்களே, அனைத்து செட்டியார் சங்க தலைவர் மற்றும் குடும்பத்தாரின் அவர்களே, கல்வி அதிக மதிப்பெண் கல்வி மாணவ மாணவர்களே, பெற்றோர்களே, அதாவது
சொன்ன மாதிரி பூம்புகார்லேருந்து வந்தோம். பூம்புகார் அந்தந்த ஊரில் அந்தந்த ஊர்களுக்கு சொல்லுவாங்க, தர்மாலேருந்து கல்வி வந்து அங்கேருந்து வந்தோம், வியாபாரம்னா வர்த்தகம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு போய் காலத்தில் சொல்லி எவையை தேர்வாய் தாண்டி பொது வாழ்க்கையில் அரசியலை கோயில் இன்று வரையும் எந்த ஊரில் எந்த பகுதிக்கு போனாலும் நம்ம செட்டியார் சார்ந்தவங்க தான் திருப்பணியிலையும் சரி, நன்கொடை கொடுக்கறதும் சரி, நம்பி நன்கொடை பொதுமக்கள் அதாவது சரி நம்ம செட்டியார் தான் சொல்லுவோம். இன்னும் மற்றவர்கள் நம்ம அந்த மாதிரி தேவையை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் எல்லா இடத்துலையும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வரணும். இந்த நிதி கொடுக்க நிகழ்வு ரொம்ப நல்ல நிகழ்வு. முறையினருக்குள்ள கொஞ்சம் ரொம்ப சொந்த பந்தத்துக்குள்ள கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதையும் தாண்டி இது மாதிரி மனமுட்டு வரவங்களுக்கு நம்ம உறவின் சார்பாக வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்க நல்ல செய்யும். அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறது வேலை அடுத்தது சங்கத்துக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம். நமது அனைத்து செட்டியார் சமுதாய நல்ல முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் முன்மாதிரியா இருக்கீங்கிறத நானே இருக்கிற மாதிரி தான் நீங்க சொல்லிதான் நான் ஏற்றுக்கிறதுங்கிற மாதிரி நான் என் மனசுல வந்து உணர்வு ஒரு அளவுக்கு ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி இந்த படிப்புல வந்து நல்லா பார்த்துருந்த பிள்ளைங்க நான் பாராட்டி மென்மேலும் நல்லா வளர்ந்ததுக்கு என்னோட வார்த்தைகளை அனைத்து செட்டியார் நலச்சங்க பொருளாளர் பல மாரியப்பன் சிறப்பாக போகக்கூடிய கீழமங்கலம் வகை சார்சிக்க சார்நாயகத்தின் சார்பாக கல்வி ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கக்கூடிய கீழமங்கலம் வகை சார்சிக்கக்கூடிய மாநில சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநில சங்கத்தினுடைய பொருளாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அகர்மடத்துறை துணைத் தலைவர் அனைத்து செட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துக்குமார் மற்றும் அறந்தாங்கி கிளை சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள், வருகை இருக்கக்கூடிய நமது உறவினர், மாணவ மாணவிகள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கண்ட வணக்கம் தெரிவித்துக் கொள்வேன். நமது செட்டியார் சங்கத்தில் தொடர்ந்து கீழமங்கலம் வகை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அதற்காக அனைத்து செட்டியார் சங்கத்தின் சார்பாக நாம் முதலிலே மிக பெரிய பாராட்டி நன்றி தெரிவித்துள்ளோம். இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெற்றால்தான் நமது செட்டியார் இயக்கத்திற்கு, நமது சங்கத்திற்கு ஒன்று கூடி வருகின்ற பொழுது அந்த கல்வி ஊக்கத்தொகையானது கொடுப்பது குறைவாக இருந்தாலும் அந்த மாணவ மாணவிகளுக்கு பெரும் மன நிறைவை தரும். போட்டி போட்டுக் கொண்டு அவர்கள் படிப்பார்கள். நமது சமுதாயம் கூடுதலான டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், கலெக்டர்ஸ் இதுவரை கூடுதலான பதவிக்கு அவர்கள் வருவதற்கு ஊக்கத்தொகையானது பெரும் உதவியாக இருக்கும் என்ற தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த கீழமங்கலம் சார்ந்த அறந்தாங்கி கிளைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்து இந்த பரிசு வாங்குகின்ற மாணவிகள் மென்மேலும் வளர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், நகரசங்க துணைத் தலைவர், முன்னாள் நகரசங்க துணைத் தலைவர், இந்த அனைத்து சமுதாய தலைவர் அனைவருக்கும் மற்றும் நமது உறவினர்கள் அனைவருக்கும் எனது முதற்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி விழாக்களை சிறப்பாக நடத்தி நமது நிர்வாகிகள் மேலும் மேலும் செய்வதற்கு நமது உறுப்பினர்களுடைய ஆதரவு, வருகை முக்கியமாக தேவைப்படுகிறது. வருகை ரொம்ப குறைவாக இருக்கிறது. வருகை அதிகமாக இருந்தால்தான் நிர்வாகிகளுக்கு செயல்படுறதுக்கான ஊக்கமும் ஆக்கமும் கிடைக்கும். நமது உறுப்பினர்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய நிகழ்வில் பரிசு பெறும் மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மேலும் 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 நல்ல கல்விகள் பெற்று அதிக அளவில் பதவிகளை வர வேண்டும் என்று எனது ஆசையை
2022-23 ஆண்டு நடைபெற்ற கல்வியாண்டில் பெருமளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். சென்று நேரடியாக அவர்கள் வீட்டிற்கு சென்று வாழ்த்து தெரிவித்தோம். இருந்தாலும் முதல் 3 இடங்கள் வந்தவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விவரங்கள் வழங்க 3 இடங்கள் பெற்றவர்கள் மட்டும் கூட்டியிருக்கோம். அதன்படி 12ஆம் +2 மதிப்பெண்ணில் முதலிடம் பெற்ற செல்வி மாதங்கி பெற்றோருடன் வந்த பரிசையில் பெற்றோர்கள் மறுக்கிறோம். மாதங்கி பெற்றோருடன் வந்து கவிதர்சினி பெற்றோருடன் வரவும். எங்கள் பெற்றோருக்கு போடுங்க இங்கே வாங்க. படிக்கணும், தமிழ் தாய் வாழ்த்தலாம், நல்லா எந்த இடத்துல போனாலும் பேசலாம். அது தேசிய படிப்பு வெளில படிப்பு குடிச்சாலும் இல்லை தப்புல 3ஆம் இடம் செல்வி காணா சரண்யா பெற்றோருடன் வந்து வாங்கிக்கிறோம். முதலிடம் செல்வி சேனா கீர்த்தனா இரண்டாம் இடம் செல்வன் பிஎல்ஆ கையெல்லா நிசாந்து மூன்றாம் இடம் பாலா சுரேந்திரகுமார் சன்னா பத்மநாதன் பொண்ணு வந்து எங்கே ஜாயின் இது 2வது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது மிகுந்த அன்போடு நம்மில் பாசமாக இருக்கிற மாநில செயலாளர் திரு விஜயநாதன் அவர்களையும் மாநில பொருளாளர் திரு சுப்பிரமணியன் அவர்களையும் தமிழ்